Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayalல நம்ம cauliflower paratha எப்படி செய்யறதுங்க தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் ரெசிபியா நீங்க சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ஸ்பைசியாவும் இருக்கும், சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் பராட்டா செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். எப்பவும் போல் நம்ம சேனலில் நம்ம ஹிந்தி கற்றுட்டே வரோம். ஸோ இன்றைக்கியும் இன்க்ரீடியன்ஸ் பேர் வந்து ஹிந்தியில் சொல்கிறேன் உங்களுக்கு. கோதுமை மாவுக்கு வந்து गेहूं का आटा. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்புக்கு வந்து நமக், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணிக்கு வந்து பானி. தண்ணி ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையுங்க. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம பராட்டாக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே வந்து நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எத்தனை பேருக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து இன்றைக்கி 3 பேருக்கான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த காலிஃப்ளவரில் நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவியாச்சு. அடுத்தது கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகத்துக்கு வந்து ஜீரா. சீரகம் பொரிஞ்சதும் இதில் வந்து 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய்க்கு வந்து ஹரி மிர்ச்சி. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி இருக்குது, அந்த இஞ்சியும் சேர்த்துடலாம். இஞ்சிக்கு வந்து அத்ரக். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காலிஃப்ளவருக்கு வந்து ஃபுல் கோபி, அது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுனால ஃபுல் கோபின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்புக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுடருக்கு வந்து மிர்ச்சி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்குனா போதும். இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது. கொத்தமல்லிக்கு வந்து தனியா பத்தா. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைம் ஜூஸ் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பரோட்டா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை மாவில் தொட்டுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து இதில் வச்சிடலாம். பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க, சின்ன ஸ்பூனாக ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வச்சுட்டாலும் ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும்.
இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸ் மாவு எடுத்துடலாம். நல்லா கையிலேயே லைட்டாக அப்படி அழுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை மாவு தொட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஸோ இடையில கொஞ்சமாக ட்ரை மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மெலிசாக லைட்டாக தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வராது. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு ஒரு திக்னஸில் இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி மீதியெல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது கேஸில் ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பரோட்டா இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்த உடனே நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இது மேலே வந்து நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் கொடுக்கும்போது நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி பரோட்டாவும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா கூட ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜி.